communication of offer and acceptance. ஓகேவா? கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? கம்யூனிகேஷன்னா நம்ம இன்னொருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துட்டு போறது. அதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, இதுல எந்தோட கம்யூனிகேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸோட கம்யூனிகேஷன் தான் பார்க்க போறோம். அண்ட் இது வந்துட்டு லெக்சர் 3 ஆஃப் யூனிட் 1. ஓகே, ஸோ அண்ட் லாஸ்ட் லெக்சர் 2. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸோட கம்யூனிகேஷன் வந்துட்டு கொடுக்கறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்துட்டு எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃபரை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படி இல்லையா, கொடுக்கும்போது the communication of offer is complete when it comes to the knowledge of the person to whom it's made. ஸோ ஆஃபர்ன்னு வந்துச்சுன்னா ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான். இப்போ நம்ம ஆஃபர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஃபர் கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோம்? ப்ரப்போசர் அக்செப்டருக்கு கொடுப்பாங்க ஆஃபரை. ஓகே, இல்லைனா ஆஃபரர் ஆஃபரின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ எப்போ இது வந்துட்டு அக்செப்டாரோட நாலேஜ்க்கு போகுதோ அப்பதான் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேளை அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபரை போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போஸ்ட் மூலியமா போகுது. அப்ப இந்த போஸ்ட் மூலியமா போகும்போது எப்ப கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் நடக்குது அப்படின்னா, எப்ப நடக்கும்? இப்ப ஏ வந்துட்டு ஆஃபரின்னு வச்சுக்கோங்க, அண்ட் பி வந்துட்டு ஏ வந்துட்டு ஆஃபரர், பி வந்துட்டு ஆஃபரின்னு வச்சுக்கோங்க. ஏ வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ போஸ்ட் மூலியமா அனுப்புறாங்க. போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சா ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ்ல போடுவாங்க. இதுலேருந்து அந்த போஸ்ட்மேன் டெலிவரி அதெல்லாம் தாண்டி போயிட்டு பிக்கு போய் ரீச் ஆகும். ஓகே, பிக்கு போய் ரீச் ஆன உடனே பி வந்துட்டு வர அந்த போஸ்டல் கவரை பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஓகே, எப்போ வருது அப்படின்னா இன்னைக்கு என்ன டேட்டு? 9th. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்னைக்கு போகுதுன்னா 15th அன்னைக்கு போகுது. ஆனால் எப்போ படிக்கிறாங்க அப்படின்னா 16th மார்னிங் தான் படிக்கிறாங்க. அப்போ எப்போ கம்யூனிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா 16th அன்னைக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஆஃபரோட கண்டிஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஆஃபர் எப்போ வேலிட்னா கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். அந்த ஆஃபர் கம்யூனிகேட் பண்ணியிருந்தா தான் அது வந்துட்டு வேலிட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலையும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணலாம். ஓகே, சாரி ஒரே நிமிஷம். ஓகே, கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்துட்டு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் ஆக்ட் பை ஆக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பை ஒமிஷன் பண்ணலாம். ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் பை ஆக்ட் அண்ட் பை ஒமிஷன், இது ரெண்டுமே இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ்குள்ள வருது. ஆக்ட் படி என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவ் சைன்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் பை ஆக்ட். கம்யூனிகேஷன் பை ஒமிஷன் அப்படின்னா அவங்க சரி இது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா அது கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பை கண்டக்ட். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, நார்மலாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, இப்படி நடந்துக்கிட்டா அது வந்துட்டு அக்செப்டன்ஸாக ட்ரீட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்துட்டு அக்செப்டன்ஸ் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே அக்செப்டன்ஸ் வந்துட்டு எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அக்செப்டன்ஸ் பண்றோம், ஆனா அதோட கம்ப்ளீஷன் ஒண்ணு இருக்கு. எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ஸோ ப்ரப்போஸா இருக்கும், அக்செப்டா இருக்கும் பார்க்கணும். இதை ஏன் இங்க எப்படி சொல்றாங்கன்னா,
எப்ப வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஓகே சொல்லிட்டோம். ஆனா திடீர்னு ஒரு 1 ஹாருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு மைண்ட் மாறிரும். வேணாம் வேணாம் அக்செப்டன்ஸ் குடுக்க வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த இதெல்லாம் அந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் கான்ட்ராக்ட்ல வரக்கூடாதுன்றதுக்காக கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸோட கம்ப்ளீஷன் இதையும் அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, ப்ரொபோசர் வந்துட்டு இப்ப இஷ்யூ பண்றாங்க இல்லையா? இப்போ கால் பண்றாங்க. ஓகே, டயலிங் போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட சரி ஓகே, அவங்க கிட்ட நார்மலா எப்படி இருக்கீங்க அந்த ஆஃபர் பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசுறோம். பேசுறதுக்கு முன்னாடி திடீர்னு சரி ஓகே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த டிசிஷன் நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்துட்டு இல்ல வேணாம் அப்படின்னு தோணுருச்சு அப்படின்னா அது வந்துட்டு அங்க ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க வந்துட்டு நம்ம கிட்ட இல்ல, அதுக்கு மேல நம்ம கிட்ட இல்ல. ஓகே, இன் பாயிண்ட் ஆஃப் வியூ அக்செப்டா தான் பார்க்கணும். பிகாஸ் அக்செப்டன்ஸ் வந்துட்டு அக்செப்டரால தான் கொடுக்க முடியும். ஸோ டயலிங் கால்ல டெலிஃபோனிக்ல பண்றாங்க, பண்ணும்போது இந்த மாதிரி டயலமோலே இருக்கு. எஸ் சொல்லலாமா நோ சொல்லலாமா, எஸ் சொல்லலாமா நோ சொல்லலாமான்னு இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எஸ் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு நோ சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நோ சொல்லிடலாம் நீங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் இங்கேயும் ஒருவேளை எஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்க கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்ல நீங்க எடுத்தோடனே நோ சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே, உங்களால நீங்க வந்துட்டு இந்த நாலேஜ அவங்க கிட்ட தெளிவுபடுத்திட்டீங்க. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு இப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, ஆஸ் அகெயின்ஸ்ட் ப்ரொபோசர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஓகே, போஸ்டல்ல அக்செப்டாரும் அக்செப்டன்ஸை போஸ்டல் மூலியமா அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா இந்த பீரியட்குள்ள அவங்க ஏதாச்சும் டிசிஷன் எடுத்தா உண்டு. இதுக்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னாலே கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. இவங்க ஒத்துக்கிட்டதா தான் ட்ரீட்மெண்ட் ஆயிடும். ஓகே, ஒருவேளை இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு போட்டுட்டாங்க, ஆனா திடீர்னு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, நார்மல் போஸ்டேஜ்ல அனுப்புறீங்க. அண்ட் ஒரு டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்ல நீங்க அனுப்பலாம். ஓகே, ஸ்பீட் போஸ்ட்ல மறுபடியும் இப்போ ரிவகேஷன், அதாவது நான் அக்செப்ட் பண்ணல, நான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற போஸ்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ண போஸ்டோட முன்னாடி போய் சேர்ந்துருச்சு. ப்ரப்போசருக்கு ரிஜெக்ட் பண்ண இது ஃபர்ஸ்ட் கையில கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ப்ரொபோசல் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுவே அக்செப்டன்ஸ் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் போயிடுச்சுன்னா அக்செப்டன்ஸை தான் ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ். ஸோ அதே தான், வேர் ப்ரொபோசல் இஸ் அக்செப்ட் பை லெட்டர் சென்ட் பை தி போஸ்ட், இதுவும் அதே தான். அண்ட் அக்செப்டன்ஸ் ஓவர் டெலிஃபோன் அண்ட் டெலிஃபேக்ஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ். ஸோ நம்மளே பார்த்தோம், நிறைய கான்ட்ராக்ட் டைப்ஸ் பார்த்தோம். டாசிட் கான்ட்ராக்ட் பார்த்தோம். டாசிட் கான்ட்ராக்ட்னா சைலண்ட் கான்ட்ராக்ட். ஓகே, அதான் அந்த எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம்ல, நம்ம ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷினோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம ஏடிஎம் போனோடனே நம்மளுக்கும் ஏடிஎம்க்கும் எதுவும் இல்லை, ஆனால் நம்மளுக்குள்ள கான்ட்ராக்ட் என்னன்னா நான் கார்டு போட்டு நான் நம்பர் போட்டேன் அப்படின்னா ஏடிஎம் வந்துட்டு எனக்கு கேஷ் கொடுத்தானும், ப்ரொவைடட் ஏடிஎம்ல கேஷ் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சைலண்ட் கான்ட்ராக்ட் இருக்கும். நம்ம ஓரலாவோ ஃபிசிக்கலாவோ அந்த மாதிரிலாம் நம்ம கான்ட்ராக்ட் போட மாட்டோம். லைக் சைலண்டா ஒன் ஹூ ஸ்டெப்ஸ் இன்டு தி ஏடிஎம் have a silent contract with the ATM machine and the person himself. Okay, ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆஃபர் இஷ்யூ பண்றோம், அதை அக்செப்டன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆஃபர் பண்ணியாச்சு, அக்செப்டன்ஸ் பண்ணியாச்சு, லீகலி என்ஃபோர்ஸபிள். ஓகே, நம்ம வந்துட்டு அதை கான்ட்ராக்டா மாத்திடுவோம். மாத்தினதுக்கு அப்புறமா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணணும்.
ஸோ இந்த பெர்ஃபார்மை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்? நம்ம இதிலே டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்லேயே நம்ம வந்துட்டு பார்த்தோம். எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஏன் அந்த எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் வருதுன்னா பெர்ஃபார்மன்ஸ்னால தான் வருது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரப்போசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ அண்ட் அக்செப்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பன்றது தான் இதில் கொஷன். ஓகே, ரெண்டு ஆங்கிள்லையும் நம்ம யோசிக்கணும். ப்ரப்போசருக்கு எப்போ பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அண்ட் அக்செப்டருக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, this is as simple as it is. நீங்களே யோசிச்சுக்கோங்க. நார்மலாக ஏ பி நான் வந்துட்டு ட்ராயிங்ஸ் வரைஞ்சி தரேன், ஏ வந்துட்டு ட்ராயிங்ஸ் வரைஞ்சி தரேன் அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ₹2000க்கு, சாரி 20,000க்கு போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஏ வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு, உங்கள் நாலேஜ்க்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்துட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். இதுவே பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ பெர்ஃபார்மன்ஸ் கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னா 20,000 கொடுக்கும்போது கம்ப்ளீட் ஆகுது, ப்ரொவைடட் இந்த 20,000 வித்ட்ராவல் வந்துட்டு இவங்க கையில் இல்லை அப்படின்றது. ஸோ பேங்க்ல வந்துட்டு நம்ம செக் போடுறோம், செக் போடுற வரைக்கும் he may cancel it or not, but once check is deposited by A or the process has been started, we cannot withdraw it. ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம இங்கே வந்துட்டு யோசிக்கணும். அண்ட் இதுக்கும் அந்த கார்லில் vs கார்போலிக் ஸ்மோக்பால் கம்பெனி அவங்களோட எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா an offer to be capable of acceptance must contain a definite promise by the offerer that he would be bound provided the terms specified in are accepted. ஓகே, ஸ்பெசிஃபிக் பர்சன் அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஜென்ரல் பர்சன்ஸ் அதாவது லார்ஜ் இதில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டீலிங்ஸ் அதை தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். ரிவோகேஷன் அப்படின்னா கேன்சலேஷன். ஓகே, ரிவோகேஷன் அப்படின்னா கேன்சலேஷன் அப்படின்னு அர்த்தம். கேன்சல் பண்ணலாம். ஓகே, நார்மலாக கான்ட்ராக்ட் படி எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ இது வந்துட்டு எப்போ கம்யூனிகேட் பண்ணுறாங்க, கம்யூனிகேட் ஆஃப் ரிவோகேஷன் எப்போ நடந்திருக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு இது எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ போஸ்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ரிஜெக்ட் பண்ண லெட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்துட்டு ரிஜெக்டடுன்னு ட்ரீட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வந்துட்டு அதுக்கு முன்னாடி போய் ரீச் ஆகணும் அதை. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு யோசிக்கணும். நெக்ஸ்ட் ஆஸ் அகேன்ஸ்ட் தி பர்சன் ஹூ மேக்ஸ் இட், அதாவது ப்ரப்போசருக்கு எப்போ அப்படின்னா இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, ரிவோகேட் யார் பண்ணுவாங்க? அக்செப்டாக தான் ரிவோட் பண்ணி, யார் அக்செப்டன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரிவோகேட் பண்ணணும். அதே மாதிரி ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபரும் இருக்குது, அக்செப்டன்ஸும் இருக்குது. லைக் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகே, அவனோட நாலேஜ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீ ஆஃபரை கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓகே. ஒருவேளை நீ இஷ்யூ பண்ணிட்டீங்க ஆனால் உங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸும் இருக்கு. when it is put into a course of transmission to the person to whom it is made so as to be out of the power of the person and as against to whom it is made when it comes to his knowledge. So as simple as it is ரெண்டுத்துக்குமே ப்ரொபோசலாக இருந்தாலும் சரி அக்செப்டன்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ யார் மேக் பண்ணுறாங்களோ அவனால் அந்த கேன்சலேஷன் பவருக்குள்ளே இருந்தது அப்படின்னா கம்யூனிகேஷன் கம்ப்ளீட். இதுவே வெளியே போயிடுச்சு அப்படின்னா he can't cancel it. as against the person to whom it is made, இப்போ ப்ரொபோசல் வந்துட்டு யாருக்கு மேக் பண்ணுவோம் அப்படின்னா அக்செப்டாருக்கு மேக் பண்ணுவோம். ஸோ அக்செப்டாருக்கு நாலேஜ் வந்துருச்சு, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஆஃப் ரிவோகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஒருவேளை நாலேஜ் போகல அப்படின்னா இன்னும் வந்துட்டு அப்படியே தான் ஸ்டேல இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட் கேஸ் அதான் கான்ட்ராக்ட் த்ரூ போஸ் சொல்லிட்டேன், கான்ட்ராக்ட் ஓவர் டெலிஃபோனும் நான் ரிவோகேஷனும் அதிலே சொல்லிட்டேன். வேணுமா நோ ஆர் எஸ் நான் எக்ஸாம்பிள் அதிலே சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொபோசல் அதர்வைஸ் தேன் பை கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் பண்ண முடியாமல் எப்போ வந்துட்டு டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலை, நம்ம எஸ்ஸா நோவான்னு சொல்லலை, ஆனால் வந்துட்டு ரிவோகேட் ஆகுது அப்படின்னா எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோட் ஆஃப் ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்துட்டு ரிவோகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடையாது, ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர். இது நம்ம நல்லா பார்த்துக்கணும்.
ஸோ இந்த பாயிண்ட், இந்த 7 பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தி மோஸ்ட் டெஸ்டட் பார்ட் ஆஃப் தி சாப்டர். அண்ட் இதுவும் அப்புறம் அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்கன்றதை விட there's a high chance of இது இருக்கு, பிகாஸ் கேஸ் லாஸ் நிறைய வர சான்சஸ் இருக்கு அண்ட் ஈவன் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கூட இதுல கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ பை நோட்டீஸ் ஆஃப் ரிவகேஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பை லேப்ஸ் ஆஃப் டைம் நடக்கலாம். லேப்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா இப்போ நான் அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லிமிட் கொடுக்குறேன். லைக் ஆஃபர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு லிமிட் கொடுக்குறேன். இது மாதிரி 2 டேஸ்க்குள்ளே நான் ஆஃபர் கொடுக்குறேன். அந்த 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு அக்செப்டன்ஸ். ஒரு வேளை 2 டேஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆகலாம். இல்லைனா பை நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி நான் கண்டிஷன்ஸில் நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு ரிட்டன் ஃபார்மில் இருந்தால் தான் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிட்டன் ஃபார்மேட்டில் இல்லாமல் நீங்கள் ஓரல் ஃபார்மேட்டில் சொன்னீங்கன்னா அங்கே வந்துட்டு ரிவர்கேஷன் கேன்சல், அதாவது ஆஃபர் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்துட்டு கண்டிஷனை ஃபாலோ பண்ணலை. நெக்ஸ்ட் பை டெத் ஆர் இன்சானிட்டி. ஆஃபர் பண்ணுறவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு இதுவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கவுண்டர் ஆஃபர் மூலியமா. கவுண்டர் ஆஃபர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆஃபருக்கு இன்னொரு ஆஃபர், அதாவது மாடுலேஷனோட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். A to B வந்துட்டு டிராயிங்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, சே 20,000 கொடுக்குறாங்க. ஸோ அதுவே B என்ன சொல்றாங்க அப்படின்னா டிராயிங்ஸ்க்கு பதில் எனக்கு வந்துட்டு கூட வந்துட்டு அதை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் தரணும், ப்ரைஸ் வந்துட்டு 30,000 அப்படின்னு ஒரு மாடுலேஷன் அந்த நடக்குது அந்த ஆஃபர்ல அப்படின்னா அது வந்துட்டு கவுண்டர் ஆஃபர். ஓகே, அப்போ இந்த கவுண்டர் ஆஃபர் நடக்கும்போது ஆல்ரெடி கொடுத்த இந்த ஆஃபர் வந்துட்டு டை ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு ரிவகேஷன் ஆஃப் ஆஃபர் நடக்கும். நெக்ஸ்ட் நான் அக்செப்டன்ஸ், அதாவது ஆஃபர் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்துட்டு ரிவகேட், அதாவது கேன்சல் ஆயிடுச்சு ஆஃபர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வேளை நார்மலாக லீகல் இருக்கு, வாய்டபிள் அன்வாய் அப்புறம் வாய்டா ஆயிடுச்சு அப்படின்னா ரிவகேஷன் ஆஃப் ஆஃபர் நடக்க சான்சஸ் இருக்கு, ப்ரொவைடட் இன் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் இல்லீகாலிட்டி. ஸோ இந்த சப்சீக்வெண்ட் இல்லீகாலிட்டி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த சப்சீக்வெண்ட் இல்லீகாலிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வைடர் டைம். ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் சப்சீக்வெண்ட் இல்லீகாலிட்டின்றது என்ன அப்படின்னு நீங்கள் திடீர்னு தெரிஞ்சுக்க சொல்லுவாங்க. ஸோ மேபி இது வந்துட்டு ஃப்யூச்சரில் இதே சாப்டரில் கூட கொஞ்சம் டெஸ்டிங்காக வரும். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு லா இருக்கு. ஓகே, அது திடீர்னு ரிசல்ட் என்ன சொல்றது சேஞ்ச் இன் லா நடந்துருச்சு அப்படின்னா சப்சீக்வெண்ட் இல்லீகாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ லால அது கரண்ட்லி இல்லை அப்படின்னா அது வந்துட்டு லால இல்லாததை பண்ணுறது இல்லீகல். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதுதான் இது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டி, பிகாஸ் இட்ஸ் எ மெயின் கன்சர்ன் ஆஃப் லா. ஏன்னா அடிக்கடி நம்மளோட புக்ஸ் வந்துட்டு ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லைக் அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் மாற்றுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கிறது சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டியாக மாறிடும். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் திஸ் தி சாப்டர் ஹென்ஸ் இயர்